ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேங்க. அது பார்த்ததுல ரொம்ப மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 16 வயசுல ஒரு பெண் குழந்தை தப்பு நேரிலே தப்பு நாம் பார்த்த இந்த பெண் கொடுத்த 16 பெண் இந்த 16 பெண் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறார். அந்த பெண் எப்படி கஞ்சா பயன்படுத்துகிறோம், எப்படி மாணவர்கள் பயன்படுத்துகிறோம், தன்னுடைய ஆண் நண்பருடன் சேர்ந்து எப்படி மயக்கப்பட்டு கஞ்சா பிடித்தோம் என்று எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஏதோ ஒரு நிகழ்வு அல்ல, இது போல நிகழ்வுகள் அன்றைய காலம் என்றால் இப்ப நம்மளுடைய கல்வி எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. ஒரு ஸ்கூல் இப்ப ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், அங்க பிள்ளைகளை சேர்க்கறதுக்கே பயமா இருக்கு. இப்ப ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிள்ளைங்களை சேர்க்கணும்னா ஏற்கனவே எஜுகேஷன் ரொம்ப வர்ஸ்டா இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அதுதான் உண்மை. சும்மா கல்வியில சிறந்து விளங்குறோம், அப்படியே இது பண்றோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் போய் சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே இந்த அரசு பள்ளிகளில பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு ரொம்ப எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, ரொம்ப வருத்தப்படுறாங்க, எப்படா நம்ம பிள்ளைங்களோட எஜுகேஷன் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நீங்க இன்னுமே இந்த மாதிரி எல்லாம் பயமுறுத்தினா அப்ப போதைப் பொருள் இந்த மாதிரியான குழந்தைகள் இருக்கு. அன்னைக்கு ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4-5 பெண் பிள்ளைகள் சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நியூஸ்ல பாக்குறப்ப அப்ப அரசு பள்ளிகள்ல படிக்க வைக்கணும்னு எப்படி தோணும்? இதை பத்தி யாருக்கிட்ட கேட்டாலும், அன்பில் மகேஷ் அவர் இருக்காரு இல்லையா, கல்வி அமைச்சர், அவர்கிட்ட கேட்டாலும் அவர் எந்த ஒரு ரெஸ்பாண்டே பண்ணாம போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த நியூஸ்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இவங்க எல்லாரும் தான் அதுக்கு ரொம்ப பொறுப்பெடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பாருங்களேன், இந்த காலத்துல இருக்க பிள்ளைகளை யாருக்குமே அடங்குறது கிடையாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே தெரியும். இப்பெல்லாம் அவங்களை கண்ட்ரோல் பண்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எப்படி அவங்களெல்லாம் இது பண்றது? இப்ப ஆசிரியர்கள் கண்டிக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? ஆசிரியர்கள் கண்டிக்கணும்னா அந்த ஆசிரியர்கள் ஏதாச்சும் கண்டிச்சாதான் உடனே என்ன பண்றீங்க? உடனே தூக்கிக்கிட்டு ஓடிடுறீங்க. உடனே வீடியோ எடுத்து போட்டுறீங்க. வீடியோ எடுத்துட்டு போட்டுட்டு அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உடனே அதை ஒரு அஃபென்ஸ் ஆக்கிடுறீங்க. அப்படி இருக்கிறப்ப எந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு கண்டிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இப்பெல்லாம் ஆசிரியர்கள் பார்த்தாவே ஐயோ, இந்த பிள்ளைகள்கிட்ட போயிட்டு நம்ம எதையாச்சும் ஒண்ணு கேட்க போய் அதுங்க வாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட பண்ணி கொடுத்து நம்ம வேலைக்கும் வீட்டுக்கும் ஆப்பு வச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாரும் நினைப்பாங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? எல்லாத்தையுமே ஒரு ஆர்கனைஸ்டா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எஜுகேஷனல் சிஸ்டம் கரெக்டா பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு அவங்கள்ட்ட தான், கல்வி அமைச்சர்கிட்ட தான் இருக்கு, அந்த கல்வி அமைப்பு கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அத நீங்க செய்யாம இப்ப ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே ஒழுங்கா பிள்ளைங்க எல்லாம் என்னங்க இந்த மாதிரி எல்லாம் போனா வருங்கால பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகுறது? எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் இது. கேட்கவே மனசு படபடங்குது. இப்படி எல்லாம் என்ன ஒரு 16 வயசுல போதைப் பொருள் வித்திட்டு இருக்கு. ஏற்கனவே பெரிய பிள்ளைகள் தான், பெரிய ஆட்கள் தான் போதைப் பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்கதான் போதைப் பொருளை கடத்துவாங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்பெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைங்க போதைப் பொருளுக்கு பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்கிறது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். என்ன போய் நம்ம சமுதாயம் முடிய போகுது அப்படிங்கறத நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க. இத்தனைக்கும் இந்த பொண்ணு இந்த 16 வயசுல மாட்டுச்சு பாத்தீங்களா? அந்த பொண்ணு அது கோவை மாவட்டத்தை சார்ந்த பொண்ணுதான். அப்ப கோவை மாவட்டத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. நான் நிறைய இடங்கள்ல கிராமங்கள்ல எல்லாம் அன்னைக்கு ஒரு நியூஸ்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு குக்கிராமம். அந்த குக்கிராமத்துல போதைப் பொருள் எப்படி வந்திருக்கு? இப்ப சிட்டி இருக்கு அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்கு போதைப் பொருள் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிராமத்துல எப்படி இருக்கும்? அப்ப எப்படி வருது? இதெல்லாம் ஏன் என்கரேஜ் பண்றீங்கன்னே தெரியல. எல்லாருக்கும் மனதே ரொம்ப கஷ்டமா இல்லையா? நமக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சந்ததியினர் என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில போயிட்டு இருக்காங்கல்ல. அந்த பொண்ணுக்கு 16 வயசுல என்னங்க தெரியும்? அது போய் போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த பொருள் போதைப் பொருளை விக்கிதான். ஏற்கனவே இந்த சமுதாயத்தை எல்லாரையுமே நீங்க ரொம்ப
சோம்பேறிகளா ஆக்கி வச்சிருக்கீங்க. சரியா? வேலை பார்த்தா கஷ்டங்கிறதுக்காக யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சு யூடியூப்ல நிறைய வருமானம் வருங்கிறதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம்ல வேணாலும் பிள்ளைகள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஒரு மனப்பக்குவத்துக்கு பிள்ளைங்க வந்துட்டாங்க. அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோம்பேறிகளாக தான் ஆகுறாங்க. ஈஸியான வழியில எது பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு வந்துருது. அப்படி இருக்கிறப்ப கடினமான ஒரு விஷயத்த செய்யணுங்கிறதுக்கு யாருக்குமே முன் வருவது கிடையாது இல்லையா? இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்துல நம்ம பிள்ளைகளை எல்லாம், பெண் பிள்ளைகள் நினைச்சு பாருங்களேன். அந்த பிள்ளைய யாராச்சும் ஏதாச்சும் எவனாச்சும் பண்ணியிருந்தா என்ன ஆகும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை? இதே மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர் வந்து இந்த மாதிரி எல்லாம் எல்லாருமே இப்படி பெண் பிள்ளைகள் மாறினா அவங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு பெண் பிள்ளைகள் ஒரு சமுதாயத்துல ஒரு 10 பேரோட வந்து போய் பழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பெண் பிள்ளைகளோட நான் வந்து சொல்றேன். அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு 4 பேரை பார்த்து இப்ப நம்ம எல்லாருமே வந்து பிள்ளைகளை வந்து ஒரு இடத்துல வந்து ஹாஸ்டல் படிக்க வைப்போம். ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வேற ஊருக்கு அனுப்புற மாதிரியான சூழ்நிலை வரும். வேலைக்கு அனுப்புவோம். அப்ப அங்க இருக்க பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை பார்த்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? சரியா? எங்கேயுமே எல்லா இடங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ளே வளரணும். இதெல்லாம் எப்படி உருவாக்குறது? இப்போ ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள பெண்கள்லாம் எப்படி, பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் எல்லாரும் எப்படி ஒரு டிக்னிஃபைடா ஒரு டிசிப்ளினா அந்த மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப இருக்கவங்க அந்த மாதிரி வளர்க்கப்படலை. இதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் தயவு செஞ்சு பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு எல்லாம் கூட்டு போங்க. சும்மா நீங்க போய் உட்காந்து கோவில்ல போயிட்டு சாமி கும்பிடுங்கிற பேர்ல சும்மா போயிட்டு வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அவங்களை எல்லாம் ஆன்மீக வழியில வந்து வளர விடுங்க. இனிமையாச்சும் இத்தனை நாள் தான் இதுக்கு உடனே வந்து சங்கின்னு சொல்லிடுவீங்க, அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, நீ என்ன நியூ சங்கியா அப்படின்லாம் ஆரம்பிச்சிருவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. என்னைக்குமே வந்து ஒரு மன பக்குவம் அடையணும், ஒரு மன அமைதி கிடைக்கணும். அதாவது ரொம்ப நீங்க வந்து அப்படியே ரொம்ப ஒழுக்க சீலர்களா வளர வேண்டாம். அட்லீஸ்ட் உங்களுக்குன்னு குடிக்கக்கூடிய மினிமம் ஒழுக்கத்தோடையாச்சும் வளரணும்ல. அதுக்காக தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேர் எடுத்துக்கங்க. நிறைய இடங்கள்ல நான் பெண் பிள்ளைகளை பாக்குறேன். நிறைய அப்பா அம்மாக்கள் தன்னுடைய பிள்ளைகள் வந்து பீரியட்ஸ் வரலன்னா அதை கூட கண்டுக்கிறது கிடையாது. பெண் பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளுக்கு வந்து மாதம் வந்து பெண் பிள்ளைகள் ஒதுங்கணும் அப்படின்னா கூட அதை கூட கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. அப்புறம் ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து போய் பார்த்தா அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் பொய் சொல்லல, நிறைய நியூஸ்ல கேள்விப்படுற விஷயம். அதே மாதிரி நிறைய பேரை பாக்குற விஷயங்களை வச்சு நான் சொல்றேன். யார் மேலேயும் தேவையில்லாம பழி சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசையும் கிடையாது. ஓகே? அப்படி இருக்கிறப்ப நம்ம தாங்க பிள்ளைங்களை வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும், கண்காணிச்சுட்டே இருக்கணும். அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஆபத்துனா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம தானே ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அப்ப நம்ம தான் பேரண்ட்ஸ் தான் இது பண்ணணும். பேரண்ட்ஸ் என்ன ஜஸ்ட் வந்து விஜய் படம் வந்துச்சா பாருங்க, அஜித் படம் வந்துச்சா பாருங்க, பிள்ளைகளை சமாதானப்படுத்துறதுக்காக டிவியை போட்டு விட்டுறது, இல்லைன்னா வந்து பிள்ளைகளை சமாதானப்படுத்துறதுக்காக யாரையாச்சும் ஒரு சாங்ஸை வந்து போட்டு விட்டுறது, இல்ல போனை கொடுத்துறது. இதெல்லாம் எப்படி இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ரொம்ப மன வேதனையா இருக்கு இதெல்லாம் பாக்குறப்ப. நம்மளுடைய பிள்ளைகள்லாம் இனிமே வரப்போற ஜென்ரேஷன் எப்படி இருக்க போறாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் டீச்சர்ஸ் வந்து யார் இந்த சட்டம் எல்லாம் கொண்டு வந்தது? டீச்சர்ஸ் வந்துட்டு கண்டிக்க கூடாதுன்னு எதுக்கு நீங்க சொல்றீங்க? இப்பெல்லாம் வந்து டீச்சர்ஸ் கண்டிக்கலைன்னா இந்த மாதிரி தாங்க போகும். ஒரு காலத்துல நம்மளையெல்லாம் வந்து அடிச்சிருக்காங்கல்ல ஸ்கேல் வச்சு. பிள்ளைங்க வந்து நம்ம வந்து தப்பு செஞ்சோம் அப்படின்னா அப்ப எங்கேயுமே வீட்லயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, டீச்சர்ஸும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னா அப்ப பிள்ளைகளை யாருதான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? அப்ப அதது இஷ்டத்துக்கு தான் தெரியும். எல்லாம் அததுங்க வாட்டுக்கு போய்கிட்டு அததுங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு தான் தெரியுங்க. இதுக்கெல்லாம் எப்பதான் ஒரு என் கார்டு போடுவீங்க? இப்படியே போக விட்டா போக வேண்டியதான் எல்லாரும். எல்லா பிள்ளைகளும் இன்னும் கொஞ்ச காலத்துல வந்து எல்லார் வீட்லயும் போதைப் பொருள் வந்து உள்ள வந்துரும் இந்த மாதிரி பிள்ளைகள் மூலமாக. அப்ப இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நீங்க எல்லாரும் தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம வீட்டுல இருக்க நம்ம எல்லாரும் தான் ரெஸ்பான்சிபிள். அப்படி இருக்கப்போ ஒரு நாடு சரியாகணும்னா நம்ம வீட்டுல அவங்கவுங்க வந்து கரெக்டா இருந்துக்கணும். அதனால இனிமையாச்சும் பிள்ளைகளை வந்து கான்சன்ட்ரேஷனோட அவங்கள வந்து ஒவ்வொரு இடங்களையும் கண்காணித்து வழங்க தயவு செஞ்சு. பிள்ளைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பு, அந்த படிப்பை கெடுத்துட்டு படிப்பு தாங்க வாழ்க்கையை தரப்போகுது. இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. போதை வாழ்க்கையை தராது, போதை வாழ்க்கையை அழிக்கதான் செய்யும். எப்ப இதெல்லாம் புரிஞ்சு என்ன சொல்றதுனே தெரியல. ஓகே, நன்றி மக்களே.